கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 24:31. லூக் 24:31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பித்த உடனே என்ன ஆகுது? அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஏன்னா அதை பார்த்துட்டாங்க, இது கர்த்தர் தான் இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, அவர் எப்படி இந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பித்து கொடுத்தாருன்னு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அவர்கள் அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்க கண்களுக்கு மறைந்து போகக்கூடியதான். இதே லூக்கா 24வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்க்குறோம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த 2 பேருக்கும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். யோவான் 20வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு மரியாள் மகதலேனால் பார்க்குறாங்க. நீங்கள் யோவான் 20வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். என்ன, மரியாள் மகதலேனால் அழுது புலம்புறாங்க. ஐயா தோட்டக்காரர் நினச்சி, ஐயா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை காணா, அந்த சரீரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தா சொல்லுங்கள், எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஆனால் அவளுக்கு தெரியல. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். என்ன, இயேசு கிறிஸ்து மரியாளே என்று கூப்பிடுற வரைக்கும் மரியாளுக்கு அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று விளங்கவில்லை. அப்போ என்ன, இவர்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்பாகத்தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை காணக்கூடியதான். அதே மாதிரி யோவான் பத்மு தீவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார், மகிமையில் பார்க்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கசை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் மென்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. இப்போ பாருங்க, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போ என்ன, கர்த்தர் யார் என்கிற வெளிப்பாடு வந்த உடனே அங்கே அவருடைய பாதத்தில் விழக்கூடிய ஒரு காரியம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன, இயேசுவின் மார்பருகே சாய்ந்திருந்தவர். ஆனால் கண் திறந்த உடனே என்ன பார்க்குறாங்க, அவர் தேவன் என்ற ஒரு காலில் விழக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் யார் என்கிற வெளிப்பாடு வராத வரைக்கும் உங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பிரமிப்போ கர்த்தரை குறித்த ஒரு பயபக்தியோ இல்லாமல் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தரை பற்றிய ஒரு பயபக்தி இருக்கும்போது தான் நீங்கள் என்ன கர்த்தருக்கென்று வாழ்வீங்க. அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீங்களா? ஆமாம் நேசிக்கிறேன். எல்லாரும், நீங்கள் இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் நேசிக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் ஏன் சிலர் இன்னும் பாவமான வாழ்க்கையிலே வாழ்கிறாங்க, அவங்களால பாவத்திலிருந்து விடுதலை பண்ண முடியல தெரியுமா? காரணம், அவர்கள் பாவத்தை வெறுக்காமல் இருக்கிறது. ஏன்னா அவங்க கர்த்தரை நேசிக்கிறதுல ஒரு குறையும் இல்லை, ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனை குறித்த ஒரு பயபக்தி இல்லாததுனால தான். தேவனை குறித்த ஒரு பயபக்தி வரும்போது, தேவன் யார் என்கிற வெளிப்பாடோடு வரக்கூடிய பயபக்தி வரும்போது என்ன வரும், தானாகவே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க. அப்போதான் அவர்கள் நீதியை விரும்பி பாவத்தை வெறுத்து அதன் மூலமாய் அவர்கள் அபிஷேகம் பெறக்கூடிய மக்களா. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதே, அந்த கண்கள் திறக்கப்பட்டதுன்னா நீங்கள்
இப்போ உங்களுக்கு தேவன் பேர்ல பயபக்தி இருக்கா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. தேவனை குறித்த பயபக்தி இல்லைன்னா நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ மாட்டீங்க. அப்போ உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான மக்களே, உங்க கண்கள் திறக்கப்பட்டதுன்னா, யோவானை போல நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்குரிய மரியாதையும் கனத்தையும் கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு மாறுபட்ட வாழ்க்கையாய் இருக்கும். கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாய் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் உம்மை நேசிக்கிறாங்க. அதற்காய் நன்றி. ஆனால் இன்னொரு பக்கத்துல உமக்குரிய பயமும் உமக்குரிய பயபக்தியும் மரியாதையும் கனமும் இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தா இன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் இவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.